எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கவிஞனுக்கே உரிய அடர்த்தியோடும் சொற்சிக்கனத்தோடும் சிறப்பான ஒரு தலைமையுரையாற்றி சென்றிருக்கிற கவிஞர் தோழர் மனுஷ் அவர்களுக்கு நன்றி. இந்த புத்தகம் குறித்து முத்தாய்ப்பாக மையமாக சொல்ல வேண்டியதை தன்னுடைய தலைமையுரையில் கவிஞர் மனுஷபுத்திரன் சொல்லி சென்றிருக்கிறார். தமிழ் சமூகம் திரைப்படங்களில் நாயகர்களை முதலமைச்சராக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு தன் ரத்தத்தில் கலந்த ஒரு சமூகமாக இருக்கிறது. நகைச்சுவையாக ஒன்று சொல்வார்கள். மேனாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது எம்ஜிஆருக்கு பின்னாடி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுட வர்றான்னா ஆடியன்ஸ் சைட்ல தியேட்டர்ல பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் அங்க ஒரு குருவிக்கார சமூகத்தை சேர்ந்த ஒரு தோழர் துப்பாக்கியை எடுத்து எம்ஜிஆர் சுட வர்றாருன்னு சொல்லிட்டு துப்பாக்கியால ஸ்கிரீனை சுட்ட சம்பவங்கள் கற்பனையில தமிழ்நாட்டில் நடந்திருப்பதாக வரலாறு சொல்கிறது. இந்த அளவிற்கு சினிமாவோடு ஒன்றி போன ஒரு சமூகம் தமிழ் சமூகம். கவிஞர் மனோஜ் குறிப்பிட்டது போல நாம் ஒரு ஆண்டின் 10 மாதங்களை சினிமாவுக்காக செலுத்தக்கூடியவர்களாகவும் அது குறித்த டீக்கடை விவாதங்களையும் முகநூல் விவாதங்கள் மற்ற சமூக ஊடகங்களிலிருந்து காரசாரமாக பேசக்கூடியவர்களாக பழகி இருக்கிறோம். இதிலிருந்து மாறுபட்டு 2 மாதங்கள் அந்த திரைப்படங்கள் குறித்து தவிர்த்து விட்டு அறிவுசார் இயக்கம் தோழர்கள் குறிப்பிட்டது போல ஒரு அறிவியக்க செயல்பாடுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழில் இருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை பற்றி காட்சி ஊடகத்தினுடைய புதிய வடிவமான வெப் சீரிஸை பற்றி இந்திய அளவிலேயே புத்தகங்கள் வந்திருக்கிறதான்றது எனக்கு தெரியல. ஏற்கனவே குறிப்பிட்டது போல திரைப்பட விமர்சனங்கள் குறித்து புத்தகங்கள் வந்திருக்கிறது. அந்த திரைப்படங்கள் கவிஞர் மனுஷ் ஆதங்கப்பட்டது போல ஒன்று கதை சொல்லக்கூடியதாக இருக்கும் அல்லது கதைக்கு சம்பந்தமா இல்லாம அந்த படத்தை ப்ரமோட் செய்வதற்காக பெய்டு ப்ரமோஷன் பெய்டு விமர்சனங்களை எழுதக்கூடியதாக இருக்கும். இப்படித்தான் இங்கு சினிமா விமர்சனங்கள் தமிழில் முன்னணியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளிதழ் நீங்க சினிமா விமர்சனம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. நாயகன் நாயகி கதைக்கருன்னு என்ன படம் வந்தாலும் எழுதுவாங்க. கதைக்கரு ஜென்ரலா கதையை சொல்லிட்டு நெகட்டிவ் விமர்சனமே இருக்காது. ஒரு டெம்ப்ளேட்டா சொல்லுவாங்க. காட்சிகள் கண்ணுக்கு இனிதாக இருந்துச்சு, ஒளிப்பதிவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு இப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய மரபு மட்டும்தான் தமிழ்ல இருக்கு. உயிர்மையிலேயே கூட இதுக்கு முன்னாடி வந்த உலக சினிமா குறித்த பல்வேறு கட்டுரைகள் எல்லாம் வந்திருக்கு. அந்த சினிமா விமர்சனங்கள் என்பது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிராமங்களை ரொமான்டிசைஸ் செய்வது. கிராமங்கள்ல யாருமே இல்ல, ஊரெல்லாம் காஞ்சியா கிடக்கு, காஞ்சி கிடக்கு, வயதான முதியோர்கள் இருக்கிறார்கள்னு ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுவாங்க. எங்க இருந்துட்டு பண்ணுவாங்கன்னா இங்க வடபள்ளியில அபார்ட்மெண்ட்ல குடியிருந்துகிட்டு சினிமா இந்த மாதிரி இருக்கு, யாரும் அம்மியில சட்னி அரைக்கல, இப்படி மட்டுமே கிராமங்களை புகழ்ந்தும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வழிகளையும் வேதனைகளும் தனி மனித அவலங்களை மட்டுமே நல்ல உலக திரைப்படங்களில் உள்ள படங்களை சூஸ் பண்றதும் அப்படிதான் சூஸ் பண்றாங்க. அப்படியான விமர்சனங்களை மட்டுமே கேட்டு பழகிய நமக்கு தோழர் மனுஷ் ஆதங்கப்பட்டது போல இந்த 2 மாதங்களின் வழியாக ஒரு அறிவுசார் பண்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி இந்த அறிவுசார் பண்பாட்டை நாம் உருவாக்க முடியும்? 10 மாதங்கள் நாம் வெகுவாக செலவழித்துக் கொண்டிருந்த திரைப்படங்களின் அடித்த வடிவமாக வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வெப் சீரிஸ். உலகம் முழுவதும் இன்றைக்கு வெப் சீரிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய வணிகத்தை கொண்டிருக்கிறது. ஒரு வெப் சீரிஸை சினிமா வருது, சினிமாவை பார்க்கிறோம், வெப் சீரிஸ் வருது, வெப் சீரிஸை நாம் பார்த்து விட்டு போகலாம் தானே. அத ஒரு புத்தகமா பார்க்கிற அளவுக்கு அதுவே காட்சி ஊடகத்துல தெளிவா அதுவும் ஒரு 8 எபிசோடு குறைந்தபட்சம் ஒரு 8 எபிசோடு ஒரு சீசன் இருக்கு அப்படின்னா ஒரு நாவலை வாசிக்குவது போல ஒரு திரைப்பிரதியாக இந்த வெப் சீரிஸ் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிடுது. இதுல போய் புத்தகத்தை நாம என்ன படிக்க போறோம்? அது குறித்து இந்த வெடிகுண்டு மர்மங்கள் தலைப்பே பயங்கரமான ஒரு தலைப்பு. வெடிகுண்டு மர்மங்கள் என்ற புத்தகத்துல என்ன சொல்லிட போறார் தோழர் பேராசிரியர் சங்கர்தாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த புத்தகத்தை படிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம். தோழர் முழியந்தோப்பு மோகன் சொன்னது போல அவர் ஒரு கருத்தியலை செயல்படுத்துகிறார் என்று சொல்றார்கள். இந்த புத்தகத்தை ஒரு திரைப்பரிதியை வாசிப்பதற்கு காட்சி ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சினிமா வெப் சீரிஸை நாம் எப்படி புரிந்து கொள்வது?
நமக்கு தெரியும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் 3ஆக வகைப்படுத்துகிறார்கள் வெப் சீரிஸ். உலகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய வெப் சீரிஸ் என்ன வடிவத்தில் இருக்கு? பெரும்பாலும் இடதுசாரி கருத்தியலை சொல்ல மையமாக வைத்திருக்கக்கூடிய வெப் சீரிஸ். இரண்டாவது இந்திய அளவில் வரக்கூடிய வெப் சீரிஸ். மூன்றாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெப் சீரிஸ். ஃபாரின் வெப் சீரிஸ் விட்டுருவோம். இந்த புத்தகத்திலே கூட ஒரே கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டுரைகள் இருக்கு. 10 வெப் சீரிஸை பற்றி மிக ஆழமாக தோழர் சங்கரதாஸ் அவர்கள் செய்திருக்கிறார். அதுல வெட்னஸ்டே என்ற ஒரு வெப் சீரிஸ் ஆங்கிலம், தமிழில் இருந்து அயலி என்கிற வெகு சிறப்பாக பேசப்பட்ட ஒரு வெப் சீரிஸ், மீதி அனைத்துமே இந்தியில் எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்கள் என்ன செய்கிறது? இந்தியாவில் புதியதாக எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை கை கொள்ளக்கூடியவர்களாக காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்கான அரசியலை அந்த நவீன புதிய வடிவங்களில் வந்திருக்கக்கூடிய ஊடகங்களில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சார், சினிமால கருத்தியல்ல போய் என்ன சார் செஞ்சிட முடியும்? நாம் இப்படித்தான் அப்பாவியாக நம்பிக்கொண்டிருக்கிற பொழுது இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வெப் சீரிஸ்லயும் எப்படி ஒரு தேன் கலந்து மாத்திரையை குழந்தைங்களுக்கு கொடுக்கிற மாதிரி விஷ கருத்துக்களை ஒரு பாப்புலஸ்ட் மீடியால ரொம்ப யதார்த்தமாக சொல்லக்கூடிய வெப் சீரிஸ்களாக இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியவராக தோழர் சங்கரதாஸ் இருக்கிறார். தோழர் சங்கரதாஸ் பற்றி நான் ஒரே ஒரு விஷயத்தை புத்தகத்திற்குள் போவதற்கு முன்பு சொல்ல வேண்டும். நண்பர் சங்கரதாஸ், பேராசிரியர் சங்கரதாஸ் அவர்கள் இன்றைக்கு மீடியால அவர் திரைப்படம் எடுத்து ஒரு நாள் கூத்து என்கிற ஒரு அற்புதமான திரைப்படம், மான்ஸ்டர் என்ற திரைப்படத்தில் திரைக்கதையை சேர்ந்து எழுதியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு வெகுசன மீடியாவில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு பாலிஷ் பண்ணணும், குனிந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த ஊடகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும். இவர் எழுதுகிறார், அந்த மான்ஸ்டர் என்ற படத்துல எஸ் ஜே சூர்யா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில ஒரு புரோகிதர் யாகம் வளர்க்கிறார். அந்த யாகத்தில் நெல்மணிகளை தானியங்களை போட சொல்லி சொல்கிறார். அப்ப எஸ் ஜே சூர்யா ஒரு டைலாக், தோழர் எழுதின டைலாக் அது, வள்ளலார் சொல்லிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுனேன்னு சொன்னாரு அவரு, நீங்க நெருப்புல போடுன்னு சொல்றீங்களே என்று ஒரு டைலாக் வைத்திருக்கிறார். இதுதான் பேராசிரியர் சங்கரதாசினுடைய கருத்தியல் நிலைப்பாடு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி ஒரு கருத்தியல் நிலைப்பாட்டோடு தமிழ் சமூகத்தின் ஒரு சனாதனத்தை எதிர்த்து பேசிய வள்ளலாரை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சொல்லக்கூடிய பேராசிரியர் சங்கரதாஸ் அவர்கள் 10 வெப் சீரிஸை பத்தி பேசுறாரு. அதுல ஒரு யாராலும் பெரிதாக கண்டுகொள்ளப்படாத MX பிளேயர் என்கிற ஒரு OTT தளம் இருக்கு. அந்த MX பிளேயருடைய பெரியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இளம் தலைமுறைகள் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த MX பிளேயர்ல பெரும்பாலும் ஒரு லிபரலான பாலியல் காட்சிகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு OTT தளம். அந்த தளத்தில் ஆஷ்ரம் என்று ஒரு வெப் சீரிஸ் வருகிறது. இந்த ஆஷ்ரம் என்கிற அந்த வெப்சோடர் சாமியார் மடங்களில் நடக்கக்கூடிய எல்லையற்ற கற்றற்ற பாலியல் நடவடிக்கைகளை பேசக்கூடிய வெப் சீரிஸ். அதோடைய மையம் அதுதான். அதுக்குள்ள நான் போகல. ஆனா தொடர் மனு சொன்னார் இல்லையா, சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க அப்படின்றது ஒரு வகையில் அது உண்மை. பல திரைப்படங்களில், சினிமா விமர்சன புத்தகங்களில் சம்பந்தம் இல்லாமல் பெய்டு ப்ரமோஷன் பண்ணும் பொழுது இந்த 10 கட்டுரைகளிலும் தொடர் சங்கரதாஸ் அவர்கள் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றார். முதல்ல இப்போ ஆசிரம் அப்படின்ற ஒரு படம் இருக்கு, அப்படின்னு வெப் சீரிஸ் இருக்கு அப்படின்னா, முதலில் ஆசிரமங்கள் குறித்து இந்தியாவில் எவ்வகையான சாமியார்கள் இருக்கிறார்கள், இன்றைய கார்ப்பரேட் யுகத்தில் சாமியார்களுடைய பங்களிப்பு என்ன, இவர்களை பற்றி சமூக மதிப்பீடுகள் என்ன இருக்குன்னு இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வையை முதலில் சொல்றார். அடுத்து அந்த வெப் சீரிஸினுடைய கதையை சொல்கிறார். கதையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இதில் என்னென்ன சிக்கல்கள் என்று பற்றி எழுதுகிறார். இப்படி 3 பேட்டர்ன்ல எல்லாத்தையும் விமர்சனம் பண்றார். அந்த முதல் ஆசிரமங்கிற அந்த சாமியார்களை பற்றிய பாலியல்கள் கட்டற்று இருக்கக்கூடிய அந்த வெப் சீரிஸ் பத்தி இவர் சொல்லும் பொழுது, நண்பர்களே, இந்த இடத்தில் தான் ஒரு திரைப்பிரதியை வாசிப்பதற்கு, அதனை புரிந்து கொள்வதற்கு ஒரு அச்சு ஊடக பிரதி ஏன் தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசிரமம் சீரியல் ஆரம்பிக்கும் பொழுது அதுல உள்ள ஹீரோவை, படிடா, நல்லா படிச்சாதான் நீ பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் வருது. சினிமா இந்த கதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காட்சியை வட இந்திய ஊடகத்தில், குறிப்பாக இந்திய வெப்சோடர்களில் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால், அந்த ஹீரோ சொல்றாரு, நான் படிச்சு என்ன செய்ய போறேன், எங்க அண்ணன் IPS ஆஃபீஸர்,
சொந்தக்காரங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர், 470 ஐபிஎஸ் கட் ஆஃப், நான் 469 245 எடுத்த தாழ்த்தப்பட்ட ஜாதிகாரம் ரிசர்வேஷன்ல உள்ள போறான். அந்த வெப் சீரிஸ் என்பது முழுக்க முழுக்க சாமியார் மடத்தில் நடக்கக்கூடிய கற்றற்ற பாலியல் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு தொடர். இந்த தொடர்ல இந்த டயலாக்கை போகிற போக்கில் சம்பந்தம் இல்லாமல் அதை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது நண்பர்களே? அதை IMDb ரேட்ல 10க்கு 1 கொடுத்திருக்கக்கூடிய வெப் சீரிஸ் அது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம இன்னைக்கு படம் பார்க்கக்கூடிய இளம் தலைமுறை IMDb ரேட்ல 10க்கு 7 இருக்கா 6 இருக்கான்னு பாக்குறாங்க. 10க்கு 1 கொடுத்திருக்கக்கூடிய கேவலமான அந்த வெப் சீரிஸ்ல இந்த டயலாக் ஏன் வருது? ஏன் அவ்வளவும் இளைஞர்கள் பார்க்கிறார்கள்? அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த போராடி இந்த மண்ணில் சமூக நீதி மண் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1920 முதலாகவே இந்தியாவிலேயே முதலாக இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றிய மாநிலம் நம்மளுடைய மாநிலமாக இருக்கிறது. அவ்வளவு மிகப்பெரிய போராட்டங்களை கடந்து வந்த மண்ணில் ஒரு வெகுசன மீடியாவில் இன்றைய இளம் தலைமுறையிடம் அது என்னன்னே தெரியாமல் போகிற போக்கில் அந்த ஒரு மார்க்ல தாழ்த்தப்பட்டவன் 245 மார்க் எடுத்தவன் வந்துட்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு டயலாகை ஏன் வைக்கிறார்கள் என்று அந்த வெப் சீரிஸ்ல ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு வெப் சீரிஸா வரும் பொழுது தமிழில் ஏன் ஒரு 8 வெப் சீரிஸும் ஹிந்தியில எடுக்கிறார் அப்படின்னா, ஹிந்தி வெப் சீரிஸ்ல முழுக்க சனாதன ஆதரவு கருத்தியலை சொல்லக்கூடியவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள், பெண்கள், இதுல இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் நீங்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். 3 முக்கியமான இந்த நான் சொன்ன கட்டுரைகளில் பொருண்மையில் தலித்துகள் எப்படி இந்த உயர் சாதி ஆட்களால் கருத்தியல் ரீதியாக எதிரானவர்களாக திரிக்கப்படுகிறார்கள் என்பதை தி ராக்கெட் பாய்ஸ் என்கிற ஒரு வெப் சீரிஸ் சொல்கிறது. அந்த ராக்கெட் பாய்ஸ் வெப் சீரிஸில் நமக்கு இந்தியாவில் நம்மளுடைய கல்விப்புல நிறுவனங்களில் சொல்லிக் கொடுத்த அப்துல் கலாம், விக்ரம் சாராபாய், ஹோமி பாபா போன்ற அறிவியலாளர்களை அவர்களுடைய திறமைகளை சொல்லி வருகிற அதே நேரத்தில் சர் ராமனுக்கும் விக்ரம் சாராபாய்க்கும் என்ன சிக்கல் வருது? அந்த இடத்துல இந்திய சமூகத்தால் கொண்டாடப்பட்டும் மறுக்கப்பட்டும் இருக்கக்கூடிய மேக்னாட் சாகா என்ற வங்கத்தை சேர்ந்த அறிவியல் அறிஞரை இந்த வெப் சீரிஸில் காட்சிப்படுத்துகிறார்கள். அவரை ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரமாக மாற்றுகிறார்கள். இந்திய அளவில் நமக்கு சொன்னார் இல்லையா, அமரன் படத்தை எப்படி நம்ம உச்சி முகர்ந்து பழைய ரட்சகன் படத்துல நாகார்ஜுனுக்கு எப்படி நரம்பு புடைக்கிற மாதிரி மண்புழு ஏறுமோ அப்படி பார்த்து கொண்டு பழகிய நாட்டுப்பற்று உள்ள நமக்கு இந்த வெப் சீரிஸ்ல ராக்கெட் மேன்ல எவ்வளவு அந்த இஸ்லாமிய கதாபாத்திரம் உண்மையில் இருக்கக்கூடிய மேக்னாட் சாவாகை தலித் கதாபாத்திரத்தை இஸ்லாமியராக மாற்றுகிறார்கள். ஒட்டு மொத்தத்திலையும் அந்த இஸ்லாமிய கதாபாத்திரம் எப்படி எதிர்நிலையை எடுக்கிறது, படத்துல வில்லன் ரோல் பண்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தலித்திலிருந்து ஒரு உதவி அதை இஸ்லாமியராக காட்டக்கூடிய சிக்கல் ஏற்படுகிறது. நண்பர்களே, மேக்னாட் சாகா மிக முக்கியமான ஒரு அறிவியல் அறிஞர். ஆனால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சர் ராமனுக்கும் விக்ரம் சாராபாய்க்கும் ஹோமி பாபாவுக்கும் இயற்கையிலேயே ஒத்து வரவில்லை. அப்ப சர் ராமன் ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு ஆட்களாக காட்டிவிட்டு மேக்னாட் சாகா போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியை ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரமாக வைத்து அந்த இஸ்லாமிய கதாபாத்திரம் எதிர்நிலையில் செயல்படுவதை போல காட்சி அமைத்திருக்கிறார்கள். இதை ஒரு லட்சக்கணக்கான வியூவர்ஸ் பார்க்கும் போது நமக்கு இந்த அரசியல் தெரியுமா? ஒரு படத்தை பார்க்கும் பொழுது நாம சினிமாவை வரலாறு என்று நம்பக்கூடிய சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்திலாம் புனைவுகளை அவர்கள் வரலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சரஸ்வதி நதி என்கிற இல்லாத ஒன்றை இருக்கிறதாக வரலாற்றில் இருக்கு அப்படின்னு சொல்வதற்கு புனைவுகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுடைய ஆழமான கருத்தியலை அவர்கள் தங்களுடைய படைப்பின் வழியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதுல இந்த வெப் சீரிஸ் என்பது இளைஞர்களை குறிவைத்து அவர்கள் அரசியல் மயப்பட்டுவிடக் கூடாது. அப்படியே அரசியலாக இருந்தாலும் அவர்களுக்கு சார்பான அரசியலை பெறுவதற்கு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் எல்லா கட்டுரைகளிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை தோலுரித்து காட்டுகிறார். முக்கியமான கட்டுரம் அந்த வெடிகுண்டு மர்மங்கள் என்று வந்திருக்கக்கூடிய ஸ்கூப் என்ற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை, அது இந்த காட்சி ஊடகத்தில் வெப் சீரிஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூப் அப்படிங்கிற வெப் சீரிஸ் 40s 50s இருக்கக்கூடிய இளைஞர்கள் வயதானவர்களுக்கும் நன்றாக தெரிந்திருக்கும். 90களில் மும்பை குண்டுவெடிப்புகள் இந்தியாவை எப்படி மாற்றியது, அது இந்திய அரசையே எவ்வளவுக்கு கேள்விக்குள்ளாக்கியது, அதை தொடர்ந்து பாபர் மசூதி சிக்கல்கள், மலேகான் குண்டுவெடிப்புன்றது இன்றைக்கும் இஸ்லாமியர்களை பதற்றத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக
நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தான் செய்தார்கள், பார்த்தாலே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, குண்டு வைக்கக்கூடியவர்கள் என்று பொது புத்தியில் பதிந்து போயிருக்கக்கூடிய, வாடகைக்கு வீடு கிடைக்காத, தன் பெயர்களை மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய, அடிக்கடி உதாரணம் சொல்லுவாங்க, டிவி விவாதங்கள்ல கவிஞர் மனுஷபுத்திரன் இருக்கும் போதெல்லாம் அவர்களை அட்ரஸ் பண்ணும் பொழுது வணக்கத்திற்குரிய அமீத் அவர்கள் தான் ஆரம்பிப்பாங்க. மனுஷபுத்திரன் என்பதை அமீது அமீது என்று மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? ஜிப்ரான் என்கிற இசையமைப்பாளை முகமது ஜிப்ரான் என்று ஏன் வலிந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது? சுஜாதாவை ரங்கராஜன் என்றோ வாலியை ரங்கராஜன் என்றோ இந்த சமூகம் அடையாளப்படுத்தவில்லை. அவர்களை சுஜாதாகவே இருந்தார்கள், வாலியாகவே இருந்தார்கள். ஏன் அமீது மனுஷபுத்திரன் என்கிற அமீது அவர்களுக்கும் ஜிப்ரான் என்கிற முகமது ஜிப்ரானாக மீண்டும் மீண்டும் அடையாளப்படுத்திக் கொண்டே செல்கிறார்கள் என்றால் நீங்கள் முற்போக்கு பேசுகிறீர்கள். இந்த மாதிரியான கட்டுரைகளை வெளியிடுவதற்கு வேறு ஒரு பிரைவேட் பப்ளிகேஷன்ஸ், பிரைவேட் லிமிடெட் என்று இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் இது வருமானம் வராது. கவிஞர் மனுஷபுத்திரன் மாதிரியான ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின சமூக மக்களின் வழியை பேசக்கூடியதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்று இல்லாமல் இருக்கிறது. அதை பேசுவதற்கு ஒரு உயிர்மை மாதிரியான ஒரு பத்திரிகை தேவைப்படுகிறது. அதே உயிர்மையில் உண்டு காட்சி ஊடகத்திற்கு வந்தால் தமிழில் அயலி என்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி பேராசிரியர் சங்கர்தாஸ் அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறார். அந்த ஏன் அயலி வெப் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொடுக்கிறார். என்ன சொல்றாங்கன்னா, அதுலயும் ரிசர்வேஷனுக்கு எதிரான என்னென்ன கருத்துக்கள் இங்கு பதியப்பட்டிருக்கு. ஒரு வெப் சீரிஸை குறித்து சினிமா விமர்சனம் எழுதுபவர்கள் அப்படியே கதையை படிச்சுட்டு எழுதுறது அல்ல மற்றவர்கள். ஆனால் வெடிகுண்டு மர்மங்கள் புத்தகத்தில் அயலி என்கிற மிக அற்புதமாக தமிழில் வெளிவந்த வெப் சீரிஸை பறித்து அந்த வெப் சீரிஸினுடைய கண்டர் பெண் கல்வி மறுக்கப்படுதுக்கான சூழல். தமிழ்ல அயலி பார்த்திருப்பீங்க. அந்த அயலியை பற்றி அப்ப தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல் என்னவாக இருந்தது, இங்க பெண்கள் படிப்பதற்கு எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது, உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்கு கலைஞர் முதலான முதலமைச்சர்கள் எப்படியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தாருன்னு ஃபர்ஸ்ட் ஒரு முன்னுரை சொல்றார். இவர் சொல்லிட்டு அந்த படம் பேசக்கூடிய அரசியல் வழக்கமா இன்றைக்கு குறியீடுகள் என்கிற பெயரில் திரைப்படத்தில் பெரும் ஆளுமைகளின் படத்தை வச்சாலே கைத்தட்டி நாம் குதூகலிக்கக்கூடிய சூழலில் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் அந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் வசனத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வரி 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 வரியா அந்த புத்தகத்துல எடுத்து காமிக்கிறார். அது எல்லாத்தையும் சொல்லிட்டு சனாதன எதிர்ப்பும் சமூக நீதியும் தான் இந்த அயலியில் முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கட்டுரையை படிப்பதன் மூலமாகத்தான் வெகு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை தொடர்ச்சியா பதிவு பண்றார். ஒரே ஒரு புள்ளி ஒருத்தர் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு எல்லாருக்குமே அயலி கதை தெரியும். அயலி கதையை சொல்லிட்டு போற மாதிரி பெண் கல்விக்கு பாக்க இந்த கதையை முதலில் நான் ஒரு பள்ளி ஆசிரியன் எங்களுடைய ஸ்டாஃப் ரூம்ல சொல்லும் பொழுது, இப்ப எல்லாம் எங்கப்பா யாருப்பா படிக்க விடாம இருக்கிறார் இயல்பாக கேள்வி கேட்கிற ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சொல்கிறேன். இந்த அயலியை பற்றி கட்டுரை தயாரிக்கும் போது அவர் ஒரு புள்ளி விவரத்தை சேகரித்திருக்கிறார். 1921 சென்சஸ் அதை புள்ளி கொட்டாரு. 21வது வருஷம் 1921வது வருஷம் சென்சஸில் ஒரு வயதுக்கும் கீழே 597 விதவைகள் இருக்கிறார்கள். நண்பர்களே, நான் ஏதோ 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுக்கு போகல. சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வயதுக்கு கீழாக 597 விதவைகள் இருந்திருக்கிறார்கள் இந்த மண்ணில். தமிழ்நாட்டு சென்சஸ்ல 597 விதவைகளை புள்ளி விவரத்தை கொடுத்து அயலி என்கிற வெப் சீரிஸ் தமிழில் எப்படி வந்திருக்கு, என்னுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக கேட்கிறார், இந்த மண்ணில் இந்த வெப் சீரிஸை எடுப்பதற்கும் அயலி போன்ற முற்போக்கு கருத்துக்களை, பெண் எழுச்சி சார்ந்த கருத்துக்களை சொல்வதற்கும் ஒரு வட இந்திய மீடியா தான் வருது. பராசக்தியில் அற்புதமாக கலைஞர் அம்பாள் என்றைக்கடா பேசினாள் என்று முற்போக்கு கருத்துக்களை விதைத்த பராசக்தியின் பேரன்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இன்றைக்கு காட்சி ஊடகத்தில் மிகப்பெரிய கோலஜி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய டிவில, அவர்களுடைய முதலீட்டில், அவர்களுடைய ஓடிடியில் இப்படியான கதைகளை எடுப்பதற்கு இந்த மண்ணினுடைய இந்த மண்ணினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய சமூக நீதி குறித்தும், இடஒதுக்கீட்டினுடைய அனைவருக்கும் சென்று சேர வேண்டிய விஷயங்கள் குறித்தும், பெண்ணுரிமை குறித்தும் பேசக்கூடிய விஷயங்களை எடுப்பதற்கு அவர்கள் இல்லாமல் போனார்கள். அவர்கள் பராசக்தியின் பேரன்கள் வர வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக அந்த கட்டுரையை இப்படி முடிக்கிறார். பராசக்தியின் பேனா நாளை கடலில் நின்று இந்த முரணை எப்படி எழுதும்? பராசக்தியின் பேனா நாளை கடலில் நின்று இந்த முரணை எப்படி எழுதும்? இதுதான் சமகால அரசியலை பேசக்கூடியவர்கள் தான் ஒரு கலைஞன். நமக்கு பொன்னியின் செல்வன் மீண்டும் 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 அச்சு ஊடகமா பார்த்தோம். ரெண்டு பாகமா படங்களாக பார்த்து ரசித்தோம்.
அந்தளுடைய வரலாறு என்பது சோழர்களின் காலம் பொற்காலம் என்றுதான் நமக்கு தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. தோழர் புலியூர் முருகேசன் வந்திருக்கிறார், அவருடைய படுகை தடல் என்கிற நாவலில் இதை குறித்து பேசியிருக்கிறார். இப்படி எதுக்கு சொல்றேன்னா, பொய்யான விஷயங்களை எல்லாம் வரலாறு என்று நம்பிக்கொண்டு அதற்கு கைத்தட்டி கொண்டு மிகப்பெரிய கோடிகளில் புழங்கும் காட்சி ஊடகத்தில் சமூக முன்னேற்றம் சார்ந்த தோழர் மனுஷ் சொல்லி சென்றது போல 10 மாதம் பேசுகிற அந்த சினிமாவில் 2 மாசம் நடத்தக்கூடிய கூட்டங்களின் வழியாக அறிவியக்கம் சார்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு முயற்சியானது. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த புத்தகத்தில் எப்படி அந்த ஸ்கூப் என்கிற வெடிகுண்டு மர்மங்கள் என்ற கட்டுரை அந்த படத்துக்குரியதுதான். அந்த மும்பை குண்டு வெடிப்பில் எப்படியெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் வாழ்நாள் முழுவதும் ஜெயிலிலேயே இஸ்லாமிய தோழர்கள் ஜாமீன் இல்லாமல் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் சிக்க வைக்கப்படுகிறார்கள். அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமான ஜெலட்டின் குச்சிகளும் வெடிமருந்துகளும் அந்த வெடிமருந்துக்கான அத்தனை கலவைகளும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து எப்படி காணாமல் போனுச்சு. அந்த குண்டு வெடிப்புலையும் அந்த காணாமல் போன அதே வெடிகுண்டுகளுடைய கலவைதான் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள். அந்த பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறார்கள். அதை பற்றி இப்படி முடிக்கிறார்கள். 1993ஆம் ஆண்டிலிருந்து 2011 வரை மும்பையில் வெடித்த குண்டுகள் எல்லாம் குறிப்பிட்ட பார்முலாவில் தான் இருக்கின்றன. வெடிகுண்டுக்கான மூலப்பொருட்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து தான் தொலைந்து போயிருக்கின்றன. விசாரணை என்ற பெயரில் இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவற்றை கண்டுபிடித்த மும்பையின் மூத்த பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். சம்பந்தமே இல்லாமல் சோட்டாராஜன் இந்த கொலையை நான் தான் செய்தேன் என்று பேட்டி கொடுக்கிறார். ராணுவம், புலனாய்வுத்துறை, காவல்துறை, தாதாக்கள், வலதுசாரிகள், பத்திரிகைகள் ஆகியோர் 50 ஆண்டுகளாக ரகசியமாக கைகோர்த்து அரங்கேற்றிய நாடகங்கள் தான் வெடிகுண்டு மர்மங்கள் என்கிறது இந்த நூல். நன்றி தோழர்களே.